வரப்போற 2026 எலெக்ஷன்ல எந்த கட்சி ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பத்தோட இருப்பீங்க. ஒரு சிலர் கருத்து கணிப்புல திமுக, தவேகா, அதிமுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த வீடியோல எந்த கட்சி ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா போட்டு உடச்சிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எவ்வளவு ஷார்ட்டா முடிச்சிடுறேன். மற்ற அப்டேட் அடுத்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க போகுது எந்த கட்சின்னு பாத்தீங்கன்னா திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எலெக்ஷனுக்கு எந்தெந்த விஷயத்த பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டா பண்ணியிருக்காங்க. அவ்வளவு விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க. மற்ற கட்சிலாம் சொதப்பின விஷயத்தெல்லாம் இந்த கட்சி தெளிவா பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தாலேயே அவங்க வந்து ஜெயிக்க போறாங்க இந்த எலெக்ஷன்ல. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இந்த விஷயத்தாலே இந்த கட்சி ஜெயிக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எந்த ரீசனுக்காக நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடணும், மற்ற கட்சியை விட்டுருங்க, எந்த ரீசனுக்காக நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேணாம். அது வந்து மற்ற கட்சியும் கொடுக்குறாங்க. அவங்க வந்து கேஸ் சிலிண்டர் வந்து கொடுக்குறாங்கன்னா, கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுக்குறாங்கன்றாங்க. மற்ற கட்சி கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அதையும் விட்டுருங்க. இந்த ஃப்ரீ எல்லாத்தையும் விட்டுருங்க. மற்ற எதுக்காக நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடணும், இந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், தபால் ஓட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தபால் ஓட்டுனா இந்த வயசானவங்க, வீட்டில் உடம்பு முடியாமல் இருக்கிறவங்கலாம் வீட்டில இருந்தே ஓட்டு போடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. நிறைய பேர் தெரிஞ்சுக்கோ, ஒரு சில தெரியாம இருக்கோ. தெரியாம இருக்கிறவங்களுக்காக சொல்றேன். அப்படி வீட்டில இருந்தே ஓட்டு போடலான்றவங்களுக்காக வீடு வீடா வந்து ஓட்டு வந்து கலெக்ட் பண்றதுக்கு வீட்டுக்கு வருவாங்க. அப்படி காரைக்குடிக்கு போயிருக்காங்க. காரைக்குடியில் ஒரு வீட்டில் இதே மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு வீட்டில் வந்து தாவேகாக்கு ஓட்டு போட சொல்லியிருக்காங்க. விஜய் கட்சிக்கு ஓட்டு போட சொல்லியிருக்காங்க. ஆனா கூட வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, வலுக்கட்டாயமா காங்கிரஸ்க்கு ஓட்டு போட வச்சிருக்காங்க. இது அந்த வீட்டுல இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க பார்த்துட்டாங்க. கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆகும்போது அவங்க வீடியோ எடுத்து கேள்வி கேட்கும்போது கூட போன போலீஸ் அடிச்சிருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அதே மாதிரி இன்னொரு இடத்துல கையில காசை கொடுத்து காசை கொடுக்குறேன், இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க சொல்லி உதயசூரியனுக்கு ஓட்டு போட வச்சிருக்காங்க. அதுவும் வீடியோ ப்ரூஃபோட வந்துச்சு. நிறைய நியூஸ் சேனல்லாம் வந்துச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. மூணாவது, திமுக கதிரவன் தான் அனுப்பி வச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் மாட்டிக்கிறாங்க. 18 வண்டியில எலெக்ஷனுக்கு முன்னாடி விநியோகம் பண்றதுக்காக கொடுப்பாங்கல்ல, இதெல்லாம் கொடுத்தா தானே நம்ம ஜனங்க ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி கொடுக்குற பொருளை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வந்து தேர்தல் பறக்கும் படையினர் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. மற்ற கட்சியில இதை மிஸ் பண்ணிட்டாங்க, இவங்க கரெக்டா பண்ணியிருக்காங்க. அதனால ஜெயிக்க போறாங்க. அடுத்து, இதுதான் ஹைலைட், 8000 ரூபாய் கூப்பன். இப்போ வாக்குறுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா அதை வந்து எப்படி ஜனங்க எடுத்துப்பாங்கன்னா, ஐயோ இவரும் வாக்குறுதி கொடுத்துருக்காரு, அவரும் வாக்குறுதி கொடுத்துருக்காரு, இப்படி எடுத்துப்பாங்க. இதுவே கையில கூப்பனை கொடுத்துட்டு, நாங்க ஜெயிச்சோன்னா இந்த கூப்பனை எடுத்துட்டு போய் கடையில கொடுத்து பொருள் வாங்கிக்கோங்க, நாங்க ஜெயிச்சா இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. இது ஜனங்க மைண்டுக்கு எப்படி வேணா, கையில காசு இருக்கு, இந்த காசை எப்ப செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல இருப்பாங்க. இப்ப கையில கூப்பன் கொடுத்துட்டாங்களா, இந்த கூப்பன் எடுத்துட்டு போய் எப்ப செலவு பண்ணலாம்னு இருப்பாங்க. அப்போ இந்த கட்சி ஜெயிச்சாதான் இந்த கூப்பன் செல்லுபடி ஆகும்னு சொல்றப்போ யோசிக்காம ஓட்டு போடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. ஆனா இது ஃபேக்கான கூப்பன் நிறைய பேருக்கு தெரியல. இந்த படிக்காதவங்களுக்கோ இல்ல நிறைய பேருக்கு தெரியல. இப்போ இது கொடுத்துருக்கிறது ஒரு ஜெராக்ஸ் காப்பி, எல்லாம் ஜெராக்ஸ் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இதை நம்பி நிறைய பேர் வாங்குறதுக்காக அவ்வளவு அலமோதுறாங்க. எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துருச்சு. இதுக்கு மேல சேரணுன்றதே கிடையாது. மேக்சிமம் எவ்வளவு பேர்கிட்ட சேர முடியுமோ இந்த கூப்பன் போய் சேர்ந்துருச்சு. அடுத்து, இதுதான் ஹைலைட், கூப்பனுக்காக பறி போன உயிர். இது வந்து நிறைய நியூஸ் சேனல்ல வந்து ஃபேக் இல்ல, அப்படி இல்லை, அவங்க வந்து குடும்ப சண்டையில தான் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையா நடந்தது வந்து அவங்க சுத்தி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்லயும், அப்படின்னா யூடியூப்ல வந்து நிறைய பேர் வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பியோட ஒரு சில வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து இவங்களும் வந்து எனக்கும் அந்த கூப்பன் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த கொடுக்க வந்தவங்க வந்து கொஞ்சம் அந்த சாதி பெயராலேயோ அந்த ஒரு வாக்குவாதத்துல கொஞ்சம் அசிங்கமா திட்டிருக்காங்க. பக்கத்துல அந்த தொடப்பக்கட்டையெல்லாம் தூக்கி அடிச்சிருக்காங்க. இது இவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்தல. அப்படி ஏற்படுத்திட்டு நைட் அவங்க கணவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சண்டை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நீ என்ன எதுவுமே பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவர் கணவர் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காராம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த டிப்ரெஷன்ல அவங்க கணவரை வெளியே தள்ளிட்டு உள்ள போயிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. ஒரு கூப்பனுக்கு ஆசைப்பட்டு ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த குழந்தைய கூட யோசிக்காம இறந்து போயிட்டாங்க. இந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க நம்ம ஜனங்க. அந்த கூப்பன் 8000 ரூபாய் கூப்பன், அது எவ்வளவு நேரம் ஆக போகுது, அது தூக்கி போட்டு போலாமே, அது யூஸ் இல்லை. ஆனா அந்த கூப்பனுக்காக கையேந்தி ஒரு உயிர் போயிடுச்சு. அடுத்து, எலெக்ஷனுக்கு கேம்பெயின் பண்றதுக்கு போவாங்கல்ல, வீடு வீடா ஓட்டு கேட்கறதுக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி தாவேக்காக ஓட்டு கேட்க தாவேக்கா கட்சியில இருந்து பெண்கள் போயிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணுங்களை அசிங்கமா திட்டி அந்த பொண்ணை அடிச்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிருக்காங்க. இது மாதிரிலாம் ஒரு சில விஷயம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இதனாலதான் ஜெயிக்க போறாங்கன்னு நான் சொல்றேன். இதனால கண்டிப்பா ஜெயிப்பாங்க. இதெல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்க. ஏன்னா மத்த கட்சியில அதை பண்ற தவறிட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிருக்காங்க. ட்ரெஸ் அடிச்சு கிழிச்சிருக்காங்க. அதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட், எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து, இதுதான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஏஜென்சிஸ், இவங்கெல்லாம் வந்து ஒரு ஏஜென்ட்ஸ். எப்படின்னா, ஒரு ஆடு கொடுத்துருவாங்க, எங்க வாய் வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு கொடுத்துருவாங்க. எப்படின்னா,
எந்த ஒரு விஷயத்துக்கு இருந்தாலும் காசு கொடுத்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாடகைக்காக பேசுவாங்க. வாடகை வாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஜென்சிக்கு வந்து ஒரு பேர் ஒன்று இருக்கு, வாடகை வாய் ஏஜென்சிஸ்ன்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காசை கொடுத்துட்டாங்கன்னா அவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பேசுவாங்க. இந்த ஏஜென்சி என்ன பண்ணியிருக்குன்னா, திமுகலையும் நிறைய பிரச்சனை இருக்கு, அதிமுகலையும் இருக்கு, தாவேகாலையும் இருக்கு, நாம் தமிழர் கட்சி 4 கட்சியில இருக்கு. ஆனா இந்த ஏஜென்சியோட வேலைக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா, தாவேகால இருக்கிற சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன மேட்ரு, ஒரு பிசிறு மேட்ரை கூட பெருசாக்கி பேசணும். அதான் இந்த ஏஜென்சி கொடுக்கப்பட்ட வேலை. இந்த ஏஜென்சி அதை கரெக்டாக வந்து இப்போ வரைக்கும் பண்ணுது. இந்த ஏஜென்சி வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாங்க. அந்த யூடியூப் சேனலில் ஒரு 10 வீடியோ போட்டாங்கன்னா 8 வீடியோ தாவேகா பற்றி இருக்கும், 2 வீடியோ வந்து திமுக பற்றி இருக்கும். அது எதுக்குன்னா சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல, ஒரு பட்டும் படாமல் இருக்கனால அதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த ஏஜென்சி அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாவேக்கால இருக்கிற வாக்காளர்கள் அந்த எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கிறாங்கள, அவங்க எல்லாரை பற்றியும் டீட்டெயிலாக ஒரு புட்டு 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 வச்சாராம். இவ்வளோ பேர் இந்த மாதிரி அந்த கட்சியிலேருந்து வந்திருக்காங்க, அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்கன்னு வச்சாராம். ஆனால் இதை ஏன் சொல்லலை? இந்த கட்சியில் இருக்கும்போது கவினோட பெரியம்மாக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. கவின் தெரியும்ல, நம்ம போன வருஷம் வந்து ஆணவ கொள்ளை இறந்தால, அவரோட பெரியம்மாக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். இதே அந்த வாடகை வாய்கள் பேசல. ஏன்னா காசு கொடுத்த ஏஜென்சி கொடுத்த வேலையை மட்டும் தான் செய்ய முடியும், காசு கொடுத்தவங்க ஓனர் கொடுத்த வேலையை தானே செய்ய முடியும். இதை பேச மாட்டாங்க. அடுத்து ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு வந்து முனிரத்னம், அவருக்கும் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க தாவேகால. அடுத்து ஒரு ஆட்டோ டிரைவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு மியூசிஷியனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு நல்ல விஷயத்துக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கட்சியில் 234 பேர் நிற்கிறாங்கன்னா அதில் ஒரு 20லேருந்து 30 பேர் வந்து ஓட்ட உடச்சல் இருக்கும். எல்லா கட்சியிலும் இருக்கிறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா கட்சியிலும் இருக்கும் தான். அது பழைய கதை. மிச்சம் 200 இருக்குல்ல, நல்லது இருக்குல்ல, இவங்க வந்து இதை மட்டுமே வந்து பேசி பேசி பேசி, அதாவது தாவேகாக்கு வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அசைன்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் ஃபர்ஸ்டே கேட்ட மாதிரி தான், எந்த ஒரு விஷயத்துக்காக டிஎம்கேக்கு ஓட்டு போடணும், எந்த விஷயத்துக்காக ஓட்டு போட்டால் நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கும். ஆனால் இதை பற்றி யாருமே கணக்கு எடுக்க மாட்டாங்க. டிஎம்கேக்கு ஓட்டு போடணும், எதுக்காக ஓட்டு போடணும்? டிஎம்கே ஓட்டு போடலாம், பாஜக உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துடும். இதை சொல்லி மட்டும்தான் ஓட்டு கேட்குறாங்களே தவிர, உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும், இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வராமல் நாங்கள் தடுப்போம் அப்படின்லாம் கிடையாது. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு அறிக்கை ஒன்று விட்டுறாங்க, 18 வயசு கீழே இருக்கிற பெண்கள் மேலே கை வச்சா தூக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 18 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் மேலே கை வைக்கலாமா? அது தப்பு இல்லையா? அப்போ அவங்களாம் மனுஷங்க இல்லையா? 18 வயசு கீழே இருக்கிற பெண்கள் மேலே கை வச்சா மட்டும் தூக்கு தண்டனையா? இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க ஜனங்க. எதுக்காக ஓட்டு போடணும்? 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா ஓட்டு போடணும், கையில் காசு கொடுக்குறாங்களா ஓட்டு போடணும், அப்புறம் வந்து பாஜக உள்ளே வந்துட போகுது, அதுக்கு மெயின் ரீசன் பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, அதுக்காக ஓட்டு போடணும். இன்னும் நிறைய நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்குது, நிறைய வந்து நம்மளுக்கு யூசஸ்லாம் இருக்குது. டிஎம்கே ஓட்டு போட்டால் நம்ம வீட்டுக்கு நிறைய யூசஸ் இருக்குது. அந்த யூசஸ்லாம் வந்து நினச்சி தான் ஜனங்க ஓட்டு போடுறாங்க. இந்த வாட்டி ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போகிறாங்க. இந்த வேலைலாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ஜெயிக்க போகுது டிஎம்கே தான். அடித்து சொல்கிறேன், டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. ஏன்னா முன்னாடி கூப்பன் போயிடுச்சு, காசை கொடுத்துட்டாங்க. இப்போ ஜனங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியல. கூப்பனை வச்சு ஓட்டு போடுறவங்க போட்டுருவாங்க, முடிஞ்சிச்சு. ஒரு சிலர் தெளிவாக இருக்கலாம், மேபி நிறைய பேர் வந்து தெளிவு இல்லாமல் ஓட்டு போடுறவங்க போடலாம். இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க போது டிஎம்கே தான். இதுதான் நம்ம எடுத்த சர்வே. இதை விட நிறைய இருக்குது, அதை வரப்போகிற வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம எடுத்த சர்வே இதுதான். வீடியோ தெளிவாக பார்த்துக்கோங்க.